ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். குக்கரில் சாப்பாட்டு அரிசியில் பிரியாணி டேஸ்ட்டில் எவ்வளோ சூப்பராக தக்காளி சாதம் செய்யலான்னு பார்க்குறோம். இது குக்கரில் செஞ்சதாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம். நான் சின்ன வெங்காயமாக இருக்கிறனால 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் போதும். அப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அந்த செட் அப்படி எடுத்திருக்கேன். அப்புறம் புதினா இலை, மல்லி இலை. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அப்புறம் சாப்பாட்டு அரிசி தான் 1.5 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அதே சாப்பாடு அரிசி தான். அப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, வத்தல் பொடி மட்டும்தான். அப்புறம் பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க வீட்டில் இருக்கிற ரெகுலர் பொருட்களே போதும். இதை வச்சு நம்ம சூப்பரான தக்காளி சாதம் செய்யலாம். ஃபஸ்ட்டு அரிசியை கழுவி ஊற வச்சுடுவோம். நல்லா 2-3 தடவை அரிசி நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இந்த கேப்பில் நம்ம வெங்காயம் கட் பண்ணி ரெடி பண்ண வேண்டியதான். அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சாச்சு. பாத்திரம் சூடானோன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், சூடானோன்னா தாளிக்க வேண்டிய அந்த பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விடணும். அது பொரிஞ்சு கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே போடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். இது ரொம்ப மசாலாவே இல்லைங்க, சிம்பிளான மசாலா வச்சு தான் நம்ம சூப்பரான தக்காளி சாதம் செய்ய போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் ஓரளவு வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா சூப்பராக வதங்கி வரணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே பச்சை ஸ்மெல் மாறும்போது சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி அதையும் போட்டு நல்லா கிண்டணும். நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா குழைய வெந்து வந்தால் தான் தக்காளி சாதத்துக்கு டேஸ்ட்டே. இந்த டைம் வந்து அடுப்பு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். ஓரளவு வெந்திருக்கு. இப்போது நல்லா கரண்டி வச்சு கூட மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச பச்சை பட்டாணி அதையும் உள்ளே போட்டுக்கிறேன். எனக்கு தக்காளி சாதத்தில் பச்சை பட்டாணி போட்டு சாப்பிட்ற பிடிக்கும், அதனால தான் போட்டுக்கிறேன். விருப்பம் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, வத்தல் பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எனக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் காரம் கம்மியாக தான் போட்டுக்கிறேன். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இந்த டைம் அரிசி எங்கே ஊறிடுச்சு. நான் இந்த கப்புக்கு தான் 1.5 கப் அரிசி எடுத்துருக்கேன். 1.5 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. நான் 3 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கியாச்சு. இனி கட் பண்ணி வச்ச மல்லி இலை, புதினா இலையை போட்டு நல்லா கலர வேண்டியதான். மல்லி புதினா போடும்போது அடி பிடிச்சிடக்கூடாது, அப்புறம் அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி விடுங்க. மல்லி இலை, புதினா இலை கருகிடக்கூடாது. இனி வதங்கின கப் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி, அந்த கப்புக்கு நான் 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வேணும். உப்பு போட்டையும் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் கூட போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிவிடும். இனி ஒரு கொதி வந்த உடனே மூடி போட்டு விசில் போட வேண்டியதான். மூடி போட்டாச்சு, விசில் வச்சாச்சு.
இனி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். இது குக்கிங்கே தெரியாதவங்க கூட ட்ரை பண்ணிக்கலாம், எந்த பயமும் இல்லை. நான் அதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். விசில் போன அப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. தண்ணி இதே ரேஷியோவில் ஊற்றுனீங்கன்னா சாப்பாடு இதை மாதிரி நல்ல உதிரி உதிரியாக வரும். மணக்க மணக்க சுவையான தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குக்கரில் ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.